அப்போ ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே இவர்களுக்கு வல்லமை வராது, இவர்களுக்கு கோபம் வரும். கனிகளில் சுபாவங்களில் எந்த மாறுதலும் இருக்காது. வசனத்தை தியானிக்கிறது கிடையாது, வசனத்தை படிக்கிறது கிடையாது, வேத புஸ்தகத்தை எங்கேயோ இருக்கும், அது இல்லை புதுசாக இருக்கும். நல்லா படித்து 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 இந்த வேத வசனத்தினுடைய அறிவை தான் அவர் கற்றலின் கேட்டல் நன்றுன்ற மாதிரி அவர் உபதேசிக்கிறார். அந்த ஜனங்க உட்காந்து கேட்குறாங்க, டைம் பார்க்கல, நெளியில் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லலை. அப்படியாக அந்த வாழ்க்கை அவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த உபதேசம் போய்கொண்டிருக்கிறது. உபதேசம் யாருக்குன்னா பால் மறந்தவர்களுக்கு தான். ஞானப்பால் ஆகிய வேத வசனத்தை பால், அது ஆரம்ப காலத்தில் ஞானப்பால் கொடுக்குறாங்க. வாக்குவாதம் இருக்குது, மார்க்க பேதம் இருக்குது, பொறாமை இருக்குது. அப்போ வசனத்தினுடைய ஆழம் உங்களுக்கு போவாது. இந்த 3 குணாதிசயங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டால், உங்களுக்கு வசனத்துடைய வீரியமோ வசனத்துடைய வல்லமையோ உங்கள் ஜீவியத்தை மாற்றத்தக்கதாக இருக்காது. ஏன்னா இந்த 3 பொல்லாத குணாதிசயங்கள், பொறாமை, வாக்குவாதம், மார்க்க பேதம், ஒன்று